என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 8/5/2024 முதல் 23/5/2024 வரை இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்க போகிறோம். மேலும் விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயத்தெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மேலும் எந்த விஷயம்லாம் குரு பயிற்சியால் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகுது, அதை பற்றி நான் முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியை போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், ஜனவசியம் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, குறிப்பிட்ட இந்த 15 நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம். இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய வேலைகளை தன்னடக்கத்துடன் செய்து முடிப்பீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு ஏதுவான நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய போகிறீங்க. உங்களின் நிர்வாக திறமை அதிகரித்தே காணப்படும். இந்த பயிற்சியால் வருமானமானது உங்களுக்கு சீராகவே இருக்க போகுது. வீடு, வாகனம் ஆகியவற்றை வாங்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்பட போகுது. இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை நீங்க வாங்கி மகிழ போறீங்க. எதிர்வரும் இடையூறுகளை முன்கூட்டியே உணர்ந்து அதற்கு ஏற்ப செயல்முறைகளை நீங்க மாற்றிக்கொள்ளவும் செய்வீங்க. இல்லத்துல தடைபட்டிருந்த திருமணமானது போன்ற சுப காரியங்கள் இனி நடந்தே தீருங்க. தெய்வ வழிபாடுகள்ல ஈடுபட மனம் நாடப்போகுது. அதே நேரம் சகோதர சகோதரி வழியில சிறிது மன தாங்களும் ஏற்படலாம். எனவே நீங்கள் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அதோடு அனாவசிய வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு நீங்கள் பெயரை கெடுத்து கொள்ளக்கூடாதுங்க. மற்றபடி உங்களுடைய துறையை சேர்ந்தவங்க தாமாகவே தேடி வந்து நட்பு பாராட்டுவாங்க. உங்களின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டவர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்யும் காலகட்டமாக இது அமைய போகுதுங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்பட போறீங்க. கடந்த கால கசப்பான அனுபவங்களில் இருந்து விடுபடவும் செய்வீங்க. பொருளாதார நிலைமை சீரடைய போகுது. சேமிப்பு விஷயங்களில் நீங்கள் அதிகப்படியான கவனமும் செலுத்த போறீங்க. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஆதரவாக இருக்க போறீங்க. புதிய சொத்துக்களை வாங்கும்போது வில்லங்கம் ஏற்படாத வகையில் நீங்கள் கவனமாக வாங்க வேண்டும். தொழில் ரீதியாக தேவையான பயணங்களை நீங்கள் செய்ய போறீங்க. உங்களின் மதிப்பு மரியாதை உயர்ந்தே காணப்படும். சிலருக்கு அரசு விருதுகளும் பாராட்டுகளும் கிடைக்க போகுது. சிலருக்கு புதிய வீட்டுக்கு பயிற்சியாகும் வாய்ப்பும் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் வகையில் இருந்த வில்லங்கம் விலகி சுமூகமான பாக பிரிவினை உண்டாகுங்க. பழைய சொத்துக்களும் விற்பனையாகும். இதனால் வங்கி கடனை நீங்கள் திருப்பி செலுத்த போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு ஏற்படாதுங்க. குடும்பத்தார் உங்களுடன் விட்டு கொடுத்தே பழகுவாங்க. உங்களுடைய தோற்றத்தில் வசீகரம் அதிகரித்தே காணப்படும். நீண்ட காலமாக தடைபட்டு வந்த குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க. எவருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்தாலும் உங்களுடைய செயல்களை நீங்கள் செவ்வனே செய்து முடிக்கும் ஆற்றலை பெற போறீங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு நேசக்கரம் நீட்டுவாங்க. அலுவலக ரீதியான பயணங்களின் மூலமாக ஓரளவுக்கு தான் நன்மைகள் கிடைக்குங்க. மற்றபடி உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த பங்கமும் ஏற்படாதுங்க. சிலருக்கு விரும்பிய ஊர்களுக்கு உங்களுக்கு தேவையான இடம் மாற்றமும் கிடைக்க போகுது. அடுத்து வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிக்கல்களை சந்திக்க நேரலாம்.
அதனால் சிலருக்கு நஷ்டங்கள் கூட உண்டாகலாங்க. அதே நேரம் கூட்டாளிகள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து நடந்து கொள்வாங்க. இதனால் உங்களின் செயல்திறனானது அதிகரித்தே காணப்படும். மற்றபடி புதிய முதலீடுகளை நன்கு யோசித்த பிறகே நீங்கள் செய்ய வேண்டுங்க. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் ஏற்பட்டாலும் திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியையே பெற்றுத்தரும். சமூகத்தில் அந்தஸ்தான பதவிகளையும் நீங்கள் பெற போறீங்க. பல வழிகளிலும் உங்களுக்கு வருமானம் பெருக போகுதுங்க. தொண்டர்களை அனுசரித்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். கலைத்துறையினருக்கு புகழும் பாராட்டும் கிடைப்பதில் கால தாமதமும் ஏற்படலாம். திட்டமிட்ட வேலைகளில் பொறுப்புடனும் நடந்து கொண்டால் மட்டுமே சிரமங்களை நீங்கள் தவிர்க்க முடியும். ரசிகர்களை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சக கலைஞர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டுவாங்க. பெண்மணிகளுக்கு இது மகிழ்ச்சி நிறைந்த குரு பயிற்சி என்றே சொல்லலாங்க. குடும்பத்தினரின் ஆதரவானது உங்களுக்கு கிடைக்க போகுது. கணவர் உங்களை மதித்து நடப்பாங்க. அவருடனான ஒற்றுமையும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். பணவரவு உங்களுக்கு சரளமாகவே இருக்க போகுதுங்க. ஆடை ஆபரணங்களை வாங்கி உங்களுடைய மனமானது அதிகப்படியான சந்தோஷத்தை அடைய போகுது. மாணவ மணிகளுக்கு படிப்பில் அதிகப்படியான ஈடுபாடும் அதிகரித்தே காணப்படும். விளையாட்டுகளில் பங்கேற்று வெற்றியும் பெற போறீங்க. சீரிய முயற்சி செய்தால் மேலும் நீங்கள் மதிப்பெண்களை அள்ளலாங்க. பெற்றோர் ஆதரவாக உங்களுக்கு இருப்பாங்க. அடுத்து விசாகம் 4ஆம் பாதம். இந்த குரு பயிற்சியால் வாழ்வு வளம் பெற போகுது. துணிச்சலாக எந்த ஒரு காரியங்களையும் நீங்கள் ஈடுபட்டு அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பீங்க. நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் இருக்கும். வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் ஏற்பட போகுது. பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க செய்யுங்க. மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு அதிகப்படியான நாட்டமும் ஏற்பட போகுது. உங்களுக்கு மனோ தைரியமும் இதுவரைக்கும் இருந்ததை விட இனிமேல் அதிகரித்தே காணப்படும். மேலும் புத்தி தெளிவும் உண்டாக போகுது. தொழில் வியாபாரம் திருப்திகரமாகவே உங்களுக்கு நடக்கும். தொழில் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே நடக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பாங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் உள்ளது. அடுத்து அனுசம் நட்சத்திரம். இந்த குரு பயிற்சியால் குடும்பத்தில் சந்தோஷமான நிலையே காணப்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை படிப்படியாக நீங்கிவிடும். உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிள்ளைகள் மனம் மகிழும்படியான தேவையான பொருட்களை நீங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்பீங்க. விருப்பங்களும் அனைத்தும் கைகூட போகுதே. அக்கம் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். மனம் மகிழும்படியான காரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகப்படியாக ஏற்படும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்தும் கண்டிப்பாக நன்றாகவே நடக்கும். வேலை நிமித்தமாக வெளிநாட்டிற்கு பயணம் செல்ல வேண்டி கூட வரலாம். உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரமும் கிடைக்க போகுதுங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம். இந்த குரு பயிற்சியால் பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபமும் உண்டாக போகுது. விற்பனையும் அதிகரித்தே காணப்படும். மேலிடத்தின் ஆதரவை நீங்கள் பெற போறீங்க. ஆனால் அதன் முழு பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றலாங்க. மனம் தளராமல் நீங்கள் எதிரிகளை சமாளிப்பீங்க. கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களிடம் காணப்படும். புதிய பொறுப்புகளையும் நீங்கள் பெற போறீங்க. பயணங்களால் உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளும் உண்டாக போகுது. கவனமாக பேசுவது உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் பூதாகரமான பிரச்சனைகளை கூட உண்டாக்கலாங்க. எனவே எவரிடமும் பேசும் பொழுது நீங்கள் கவனமுடன் பேச வேண்டும். அடுத்து பரிகாரமாக துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்து வழிபட உங்களுக்கு இருக்கின்ற அனைத்து விதமான எதிர்ப்புகளும் நீங்கிவிடும். மேலும் உங்களுக்கு தைரியமும் அதிகரித்தே காணப்படும். உங்களுக்கு பணவரத்தானது நீங்கள் எதிர்பார்த்ததை விட திருப்தி தரக்கூடியதாகவே இருக்கும். சிறப்பு பரிகாரமாக செவ்வரளி மாலையை அருகில் இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு அர்ப்பணித்து அர்ச்சனை செய்து வணங்க வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் துர்காயை நம என்ற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்ல வேண்டும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட ஹோரைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் குரு.
உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைகள் மேற்கு மற்றும் தெற்கு. அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வியாழன். இதுவரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் இந்த இடைப்பட்ட 15 நாட்கள் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.